ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த யூடியூப் நடத்துகிறாங்கள்ல, இந்த யூடியூப் நடத்துகிறவங்க அவங்களுக்கு தாங்க நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். என் வாழ்க்கையில் நான் ரொம்ப நம்பிக்கையாக எடுத்தது இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது தான். இது எனக்கு எப்படி ஆரம்பிக்கணும்னு கூட தெரியாது. ஆரம்பித்து கொடுத்த என் பொண்ணுக்கு ரொம்ப நன்றிங்க. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, என்னைய 166 பேர் சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணியிருக்கீங்க. அது எனக்கு ஒழுங்காக சொல்லக்கூட வரல பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்கும் நன்றிங்க. எல்லா வீடியோவும் பாருங்கள். கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணியிருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க. கமெண்ட் பாக்ஸ் ஆன் பண்ண சொல்லியிருக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என் பையன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. ஒவ்வொரு வேலையும் செய்யும்போது அதை யாரும் பாராட்ட மாட்டாங்களா? நம்ம 1000 வேலை வீட்டில் செஞ்சாலும் யாருமே நீ இவ்வளோ வேலை செய்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. என்னோட நாத்தனார், அதான் என்னோட செல்ல நாத்தி மட்டும்தான் சொல்லுவாள், அவங்கள மாதிரி இவ்வளோ வேலை யாருமே செய்ய மாட்டாங்க. நீ எனக்கு மேலே நிறையா வேலை செய்கிறவங்க நிறையா பேர் இந்த ஊர்லேயோ உலகத்துலேயோ இருக்காங்க. ஆனால் அவளுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு முன்னாடி நானாக தான் இருக்கும்னு அவள் சொல்லுவாள். அதனால் என்னைய மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு தாயும் அவங்களோட வீட்டில் வேலை செய்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். எங்கள் அம்மாவோட கஷ்டம் எனக்கு இப்போ தான் தெரியுதுங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பொண்ணும் வாழ்க்கையில் கஷ்டப்படத்தான் செய்கிறாங்க. வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், வீட்டில் இருக்கவங்களா இருக்கட்டும், எல்லாருமே ஒவ்வொரு விதத்துலேயும் அவங்களோட வேலையை, அவங்களோட கடமைகளை எல்லாமே கரெக்டாக செய்கிறவங்கன்னு பார்த்திங்கன்னா பெண்கள் தான். ஆண்கள் எப்படி வெளியில் போய் சம்பாரித்து குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்களோ, அதே மாதிரி பெண்கள் வீட்டுக்காகவும் வெளியிலையும் போய் சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஏதோ கால்வாசி நான் செய்கிறேன்னு நினைக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.